குருவாரம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ விரதமும் தீரும் பிரச்சனைகளும். குருவின் அருளால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். தர்மத்தை பின்பற்றினால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷ தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் நந்தி பகவானை வழிபடுவதன் மூலம் குருவருளையும் திருவருளையும் பெறலாம். குருவாரம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் சிவ பூஜை செய்வதும் விரதமிருந்து ருத்ரம் ஜபித்தும் வழிபாடு செய்வதும் ஞானத்தையும் யோகத்தையும் தந்தருளும். சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒன்றான தட்சிணாமூர்த்தி திருவடிவத்தை கட்டாயம் வணங்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை. அதோடு பிரதோஷம் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நலமும் வளமும் தரும் பிரதோஷ பூஜையை தரிசிப்பதும் அப்போது சிவனாரை மனமொன்றி பிரார்த்தனை செய்வதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மிகுந்த நன்மைகளை வாரி வழங்க கூடியது. நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம். சிவனோடு இருப்பவர். சிவ என்பதற்கு மங்களம் என்று பொருள். நந்தி என்பதற்கும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தருபவர் என்றே பொருள். தகுதியில்லாதவர்கள் சிவ தரிசனம் பெறுவதை தடை செய்பவர் நந்தி. நந்தியை தர்மம் என்று உபநிடதங்கள் போற்றுகின்றன. தர்மத்தை பின்பற்றினால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும். இறைவனின் சந்நிதியில் நந்திக்கு பின் நின்று வணங்க வேண்டும் என்பதன் தாற்பயமும் தர்மத்தை பின்பற்றி அதன் மூலம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான். நந்தி பகவான் பிரதோஷ நாளில் வேண்டும் வரம் தருப்பவராக விளங்குகிறார். இந்த நாளில் அவரை நினைத்து வழிபடுவது சிவபெருமானின் பேரருளை நமக்கு தரும். அதனால்தான் பிரதோஷ தினத்தில் நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிவபக்தர்களை ஓடிவந்து காக்கும் நந்தி தேவரை பிரதோஷ வேளையில் நினைத்து வழிபட அவரே குருவாக இருந்து நமக்கு இறையருளை பெற்று தருவார். பிரதோஷ வேளையில் அனைவரும் வீட்டில் சிவபெருமானை நினைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபுராணம் படியுங்கள். வியாழக்கிழமை நடைபெறும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் கிடைக்கும் பலன்கள்: துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்களும் தீரும், திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும், குருவின் அருளால் புத்திரபாக்கியம் கிடைக்கும்.